ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பரான தேங்காய் பால் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டோன்னா தேங்காய் பால் தண்ணி மாதிரி வந்துடும். அதனால் நம்ம ஒரு கப் அளவு தண்ணி மட்டும் விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. இதை லைட்டாக குழி பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த துணியை அப்படியே மெதுவாக சுருட்டி இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டு திரும்பவும் இதில் இருக்கிற தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு கப் அளவு தண்ணி விட்டு அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை திரும்பவும் துணியில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டுக்காக சில பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சோம்பு கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கொஞ்சமாக தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்து அதில் நம்ம வச்சுருக்க வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஏலக்காய் பொடியும் சோம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பால் எடுத்து அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் இதை கலக்கி எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 4 எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. நான் ஒரு 4 பாதாம் எடுத்து 2 பாதாம் இந்த மாதிரியும் 2 பாதாம் கொஞ்சம் பாதி பாதியாக உடைச்சி போட்ட மாதிரியும் நான் துருவி எடுத்துருக்கேன். இதை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லி மார்னிங் ஏர்லி மார்னிங்கும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டே டைமில் எப்போ வேணாலும் குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இது க்யூர் பண்ணும். குடல் புண் அல்சர் இருக்கிறவங்க இதை குடிச்சிட்டு வரலாம். அல்சர் சீக்கிரமாக குணமாக இது உதவி செய்யும். நம்மளோட உடலுக்கு
உடல் வலிமையையும் இது தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.